ராமராமா பிருகுவாசரः வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி பராபவ வருஷம் ஆனி மாசம் 26ஆம் தேதி ஏகாதசி திதி அபபரணி நட்சத்திரம் கார்த்தால 10 மணி 7 நிமிஷம் வரை பின்பு கிருத்திகா நட்சத்திரம் சூல யோக பவகரணம் இதுக்கு ஏகாதசி விரதம் ராகு காலம் கார்த்தால 10 12 யமகண்டம் மதியம் 3 4:30 கையில் கட்டும் காப்பு கயிறு எத்தனை நாட்களுக்கு அதை நாம் கையில் அணிந்து கொள்ளலாம்? அதாவது சில விரதங்கள் எடுத்துக்கிறதுக்கு சில கயரெல்லாம் கட்டுவா கையில். இப்போ பார்த்தோம்னா கல்யாணம், பூணல், இந்த ஃபங்க்ஷன்லாம் நடந்ததுன்னா பூணல்னா அந்த குழந்தைக்கு காப்பு கட்டுவா, கல்யாணம்னா அந்த பையனுக்கும் கட்டுவா, பொண்ணுக்கும் கட்டுவா. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கர்மாக்களில் ரிச்சுவல்ஸில் கட்டக்கூடியதான இந்த காப்பு கயிறெல்லாம் வந்து அந்த ரிச்சுவல்ஸ் முடிகிற வரைக்கும் தான். கல்யாணம் அப்படின்னா கல்யாணம் 4 நாள் கல்யாணம், இல்லை 5 நாள் கல்யாணம் பண்ணுறா அப்படின்னா 5ஆம் நாள் அன்னைக்கு எப்போ அந்த பாலிகையை தெளித்து அதை கரைச்சி முடிப்பாலோ அப்போ இந்த கயிறையும் அவுத்து போட்டுடணும், கயிறையும் விசர்ஜனம் பண்ணிடணும். இப்போ நாங்கள் 5 நாள் கல்யாணம் பண்ணுறதில்ல, அரை நாள் கல்யாணம் தான் பண்ணுறோம் அப்படின்னா எப்போ நீங்கள் கல்யாணத்தை முடிக்கிறீங்களோ அதோட அதுக்கும் வேலை ஓவர், அவ்வளோதான். அதே மாதிரி தான் பூணலும். 4 நாள் பூனை போடுறான் அப்படின்னா 4 நாள் வரைக்கும் தண்டு நீர் வரைக்கும் அந்த காப்பு கயிறு கையில் இருக்கணும். அப்புறம் தண்டு நீர் போது இவன் எப்போ ஸ்நானம் பண்ணுறானோ அப்போ அதையும் அவுத்து போட்டுடணும், விசர்ஜனம் பண்ணிடணும். இது இந்த பூணல், கல்யாணம் போன்ற செயல்களில் கட்டக்கூடியதான காப்பு கயிறுக்கு உள்ள விதி. அதுவே சில ஆலயங்களுக்கு போகிறோம், அல்ல ஹோமங்களுக்கு போகிறோம், ஹோமங்களில் பிரசாதமாக வச்சு பூஜை பண்ணி ரக்ஷ கயிறை கொடுக்குறா, அதை நாம் கட்டிக்கிறோம். ஸ்திரீகள்லாம் வரலட்சுமி விரதம் பண்ணுவா, வரலட்சுமி பூஜை பண்ணி சரடு கட்டிப்பா, காரடையா நோன்பு பண்ணி சரடு கட்டிப்பா, இல்லை இப்படிலாம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி ஒரு கயிறெல்லாம் எத்தனை நாள் வரைக்கும் நாம் வச்சுக்கிறது அப்படின்னா அதெல்லாம் 48 நாள் தான் அதுக்கு கணக்கு. அது வரைக்கும் இருந்தால் இருக்கலாம், இல்லை தானாகவே அது ஊந்துருத்தோ அப்படின்னா பரவாயில்ல, பெரிய தோஷம் கிடையாது. ஆனால் நான் வந்து இந்த கோவிலுக்கு போனேன், அந்த ஊருக்கு போனேன், இந்த ஊருக்கு போனேன், இந்த பூஜாரி எனக்கு இது கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வருஷம் கறக்கா கலராக கை முழுக்க கயிறை கட்டிண்டு கழுத்தில் தொங்க விட்டுண்டு இப்படி இருக்கிறதெல்லாம் அது ஒன்றும் சாஸ்திரியம் இல்லை. சாஸ்திரம் அப்படி சொல்லலை. எந்த கோவிலில் போய் எந்த கயிறை உனக்கு கட்டினாலும் 48 நாள் தான் அதுக்கு வேல்யூ. அப்புறம் நீ கட்டின்னு இருக்கேன்னா ஏதோ உனக்கு நன்னா இருக்குது அதுக்காக கட்டின்னு இருக்க, அவ்வளோதான். அதனால பலன் கிடையாது. 48 நாள் வரைக்கும் அந்த கயிறை கட்டிக்கலாம். மறுபடியும் உனக்கு ரக்ஷை வேணும் அப்படின்னு சொன்னால் திரும்பியும் கோவிலில் போய் அல்லது ஹோமங்களுக்கு போய் அந்த பிரசாதத்தை வாங்கி ரக்ஷையை கட்டிக்கணும். ராமராவ்.